ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்ட்ராய்டில் பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது என்ன மாதிரி இமேஜ் பேக்ரவுண்டில் செட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த நேம் ஃபார்மேட் வந்து ப்ராப்பராக கொடுங்க. எப்படின்னா அந்த ஐகான்ஸு, சிம்பிள்ஸ் இந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட்டு எல்லாமே ஸ்மால் லெட்டர்லேயே கொடுத்துக்கோங்க. அது பெஸ்ட் வே. ஓகே, ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் அந்த இமேஜை வந்து காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட்டில் எந்த ஃபீல்டில் இந்த ஐக்கானை செட் பண்ணணும்னு தோணுதோ அங்கே டேரெக்டாக செட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்குள்ளே அதுக்குள்ளே ட்ராவபிள் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் காப்பி பண்ண அந்த இமேஜை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இப்போ இந்த டெக்ஸ்ட் வியூவில் தான் அந்த பேக்ரவுண்ட் செட் பண்ணணும். அப்போ நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்னா பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம இமேஜோட நேம் என்ன நோபின்னு போட்டிருக்கேன். ஸோ நோபி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்டில் செட் ஆயிரும்.